வணக்கம் குழந்தைகளே, இப்ப நம்ம பார்க்க போவது 4ஆம் வகுப்பு பனிமலை பயணத்தின் உள்ள பயிற்சி வினாக்களை பற்றி பார்ப்போம். பயிற்சி வினாவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். இந்த பயிற்சி வினா உங்களுக்கு படிக்கிறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். வாங்க பயிற்சி வினாக்குள்ள போவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? முதலில் பனிமலை காட்டின் விரைவாக சென்றுவிட முடியாது அடிக்கோடியிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் எது? அதாவது விரைவாக இச்சொல்லோட எதிர்ச்சொல் என்னன்னு கேக்குறாங்க. விரைவாகனா என்னதுன்னா மெதுவாக, விரைவாகனா மெதுவாக. இரண்டாவது, என்ன கூட்டல் என்று இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. அதாவது என்ன கூட்டல் என்று இச்சொல்ல சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்னு கேக்குறாங்க. நல்லா கேளுங்க, என்ன வென்று. மூன்றாவது, அக்காட்டில் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அதாவது அக்காட்டில் இதை பிரிச்சு எழுதுனா என்ன கிடைக்கும்னு கேக்குறாங்க. ஆ கூட்டல் காட்டில், அதாவது இக்கு எடுத்துட்டு அதுக்கு பதிலா கூட்டல் சேர்க்கணும். ஆ கூட்டல் காட்டில். நான்காவது, என்ன வாயிற்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அதாவது என்ன வாயிற்று இச்சொல்ல பிரிச்சு எழுதுனா என்ன கிடைக்கும்னு கேக்குறாங்க. என்ன கூட்டல் ஆயிற்று, வா வந்து ஆவா மாறும். என்ன கூட்டல் ஆயிற்று. அடுத்தது, வினாக்களுக்கு விடையளிக்க, அதாவது வினா விடை. முதல் கேள்வி, படகில் செல்லும் போது விலங்குகள் ஏன் திடீரென அலறின? அதாவது படகுல போகும்போது விலங்குகள் ஏன் அலறினன்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. பதில் என்னன்னு பார்ப்போமா? படகில் செல்லும் போது திடீரென்று ஆற்றின் வேகம் அதிகரித்ததால் படகு ஒரு பக்கமாக சாய்கிறது, அதனால் விலங்குகள் அலறின. இன்னொரு தடவை பதில வாசிக்கிற, நல்லா கேளுங்க. படகில் செல்லும் போது திடீரென்று ஆற்றின் வேகம் அதிகரித்ததால் படகு ஒரு பக்கமாய் சாய்கிறது, அதனால் விலங்குகள் அலறின. இரண்டாவது கேள்வி, நரி முதலையிடம் என்ன கூறியது? அதாவது நரி முதலையிடம் என்ன சொல்லுச்சுன்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. பதில் என்ன பார்ப்போமா? நரி முதலையிடம் கூறியவே, உங்கள் எண்ணம் எனக்கு தெரியும், முதுகில் ஏற்றி எங்களை சாப்பிட நினைக்கிறீர்கள். உங்கள் எண்ணம் எனக்கு தெரியும், முதுகில் ஏற்றி எங்களை சாப்பிட நினைக்கிறீர்கள். ஒரு முதலை கடந்த வாரம் எங்களை போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டது, பின்பு செரிமானம் ஆகாமல் இறந்தே போய்விட்டது. வழியில் பாம்பு கடித்ததால் எங்களுக்கு விஷம் ஏறாமல் இருக்க நாங்கள் விஷமுறிவு செடிகளை தின்று வந்திருக்கிறோம். அதனால் எங்களை யார் கடித்தாலும் அல்லது நாங்கள் யாரை கடித்தாலும் அவர்கள் இறப்பது உறுதி என்று கூறியது. அதாவது இந்த கேள்வியோட பதில பார்த்தா ரொம்ப கடினமா இருக்கும், ஆனா இதை புரிஞ்சு எழுதுனா ரொம்ப எளிதா இருக்கும். கதை மாதிரி, இப்ப தமிழை பொறுத்தவரை கதை மாதிரி புரிஞ்சு படிச்சா எழுதுறதுக்கு ரொம்ப எளிதா இருக்கும். இக்கதையின் உனக்கு பிடித்த விலங்கு எது, ஏன்? அதாவது அந்த கதையில இருந்து உனக்கு பிடிச்ச விலங்கு எது, ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. பதில், இக்கதையில் எனக்கு பிடித்த விலங்கு நரி. ஏனென்றால் நரியின் புத்தி கூர்மையால் பிற விலங்குகளின் உயிரை காப்பாற்றியது. மறுபடி பதில வாசிக்கிறேன் கேளுங்க. இக்கதையில் எனக்கு பிடித்த விலங்கு நரி. ஏனென்றால் நரியின் புத்தி கூர்மையினால் பிற விலங்குகளின் உயிரை காப்பாற்றியது. அடுத்தது, உரிய பெட்டியுடன் பாராசூட்டை இணைப்போமா? அதாவது இதுக்கு சரியான பொருளோட இணைக்க சொல்லியிருக்காங்க. முதலில் திடீரென்று, பதில் என்னன்னா சற்று எதிர்பாராமல், திடீரென்றுனா சற்றும் எதிர்பாராமல். இரண்டாவது, தந்திரம், தந்திரம்னா ஏமாற்றுதல், தந்திரம்னா என்ன பொருள்னா ஏமாற்றுதல். அடுத்தது பேணுதல், பேணுதலோட பொருள் என்னன்னா பாதுகாத்தல், பேணுதல்னா பாதுகாத்தல். நான்காவது, அலறுதல், அலறுதல்னா கூச்சல் இடுதல், அலறுதலுடைய பொருள் கூச்சல் இடுதல். எல்லாருக்கும் இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. அப்படியே தமிழ்ல என்னென்ன படத்திற்கு பயிற்சி வினா தேவையோ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.